ஜீவா ஏதோ வேலையாக அவர்கள் வகுப்பை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. என்றும் அவன் அந்த வழியாக போகும்போதெல்லாம் பொதுவாய் ஜன்னல் வழியாக வகுப்பை பார்ப்பது போல் துளிரை பார்த்து கொண்டு செல்வான். அதே போல் அன்றும் பார்க்க பேராசிரியர் ஒருவர் எதையோ விலக்கிக் கொண்டிருக்க துளிரின் முகபாவமோ அவள் ஏதோ திருட்டுத்தனமாக செய்வதை போல் தோன்றவே சற்று நேரம் நின்று கவனித்தான். அப்போதுதான் நன்றாக உற்று பார்க்க துளிரின் ஒரு பக்க கன்னம் சற்று ஊதியது போல் இருக்க பிறகுதான் புரிந்தது எதையோ அவள் சாப்பிட்டு கொண்டிருப்பாள் போல. யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று அவசரமாக விளங்கிக் கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. வாளு எந்த நேரத்துல எப்படி அமுக்கிட்டு இருக்குது பாரு, சாரு பார்த்தா தொலைஞ்சேடி. ஆனாலும் இப்படி அமுக்கும் போது அம்சமா இருக்காளே பட்டுக்குட்டி என்று கொஞ்சிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு உள்ளுணர்வில் துளிரும் திரும்பி பார்க்க இவன் பார்ப்பதை அறிந்து அசட்டு சிரிப்பொன்றை உதிர்த்து பின் சமாளித்தவளாய், உங்களுக்கும் ஒன்னு வேணுமா என்பது போல் அந்த ஜிலேபியை காமிக்க இவன் அட்டிங் என்று உதடசைத்து அடிப்பது போல் கை ஓங்க அவளோ தோலை குலுக்கிவிட்டு அதையும் முழுதாய் தன் வாயிற்குள் திணித்தாள். இவன் அடப்பாவி என்ற லுக்கில் வாயில் கை வைத்த பாவனையில் அவளோ கிளுக்கி சிரித்தாள். இரு, சார்கிட்ட போய் சொல்ற என்று துளிரிடம் சைகை பண்ண துளிரோ சொல்லிக்கோ எனும் வண்ணம் அசால்ட்டாய் அமர்ந்திருந்தாள். அவன் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை போலும். ஆனால் ஜீவாவோ நேராய் போய் நின்றது அவள் வகுப்பு பேராசிரியரிடம். அவன் அவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று அவரிடம் மெதுவாய் ஏதோ சொல்ல இவளை பார்த்தார் அந்த ஆசிரியர். இதில் பதைபதைத்து போனாள் துளிர். இப்படி போட்டு கொடுத்துட்டியே எட்டப்பா என்ற போசில்தான் அவள் முகம் இருந்தது. அதை பார்த்து அவன் எங்கே சிரித்து விடுவோமோ என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். கதையின் தலைப்பு காதல் துளிரே. எழுத்தாளர் ராஜேஸ்வரி கருப்பையா. வாசிப்பது நான் உங்கள் புவனா செல்வம்.